10th standard mathematics chapter 1 example 1.8. If x is equal to set of minus 5 1 3 4 and y equal to set of a b c, then which of the following relations are functions from x to y சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 ரிலேஷன் கொடுத்து இந்த ரிலேஷன்களில் எதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸும் வரும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸோ நீங்கள் அப்படியே போடணும். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் வருதான்னு உள்ளது செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் கூட இந்த ரிலேஷனை போட்டுறேன். ஆரோ டயக்ராம்லாம் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸோ ஒய்யை ரெண்டு சைடு எழுதிக்கணும். ஸோ -1 3 4. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இது ஒய். இப்போ இந்த ரிலேஷனில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -5 to a கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 to a, அது பார்த்தீங்கன்னா 3 to b கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ ஃபங்க்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் நான் சொல்லியிருப்பேன் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு எல்லாமே மேட்சாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு பேர் தான் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது ஒன்று கூட ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒன்றுத்து கூடயாவது மேட்சாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி, அதாவது எல்லாமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 மிச்சமாக இருக்குது. ஸோ மிச்சமாக இருக்கிறனால இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கு செயல்பாடு இல்லை. ஸோ அப்போ மொத்தமாக செயல்பாடு கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ it is not a function because 4 belongs to x has no image in y. ஸோ அதுக்கு அது இமேஜ் இல்லை. ஸோ அதனால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து R1 கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் R1 இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டாவது R2க்கு செக் பண்ண போகிறோம். R2னா ரெண்டாவது ரிலேஷன். ஸோ அதே போல் அந்த மேலே கொடுத்துருக்க எக்ஸோயை வச்சு போட்டிருக்கேன் இந்த இது ஆரோ டயக்ராம். இப்போ -5 to b, -5 to bனா இது, அது 1 to b, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 to a. ஸோ ஆரோ டயக்ராம் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு நேரம் இது இந்த பிக்கு நேராக போடுறது. அண்ட் 4 to c ஊற்றுறாங்க. இதில் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாம் ஒன்றத்துக்குள்ள தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா எல்லா பிரச்சனை எல்லாமே இருக்குது. -5 1 2 3 4. ஸோ 4மே கரெக்டாக பேராக இருக்குது, ஒன்றத்துக்கு கூடயாவது பேராக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்கவும் செய்யுது. ஸோ அப்போ இது ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான். அதில் நல்லா கவனிச்சுங்க, ஃபங்க்ஷனோட 2 கண்டிஷன் எக்காரத்துக்கு கொண்டு மறக்கக்கூடாது. அதோட எல்லா எலமெண்ட்ஸும் என்ன செய்யணும்னா பேராக இருக்கணும். ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கணும், ஏதாவது ஒரு இமேஜ் ஆனது இருந்தே ஆகணும். இப்போ இந்த 5 எடுத்திங்கன்னா இந்த 5க்கு ஏதாவது ஒரு இமேஜ் இங்கே சைடு இருக்கணும். 1 எடுத்திங்கன்னா இந்த 1க்கு ஏதாவது ஒரு இமேஜ், 3 எடுத்திங்கன்னா 3க்கு இமேஜ், 4 எடுத்திங்கன்னா 4க்கு இமேஜ். ஸோ அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாத்துக்குமே ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒரு இமேஜாவது என்ன செஞ்சாகணும் இருந்தாகணும். ஸோ 2 இருக்கக்கூடாது, 1ஆவது இருக்கணும். 1 இருந்தாலே போதுமானது, 2 இருக்கக்கூடாது. 2 இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா அதுக்கு மட்டும் ஒன்றுத்துக்கு மட்டும் மிச்சம் எல்லாத்துக்கு மட்டும் ஒரு வேலை, அதுக்கு மட்டும் 2 வேலைன்னு கஷ்டம்ல. ஸோ அதனால் அதுவும் ஃபங்க்ஷனாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் சொன்னேன் அப்படி. ஸோ இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து தேர்டு R2 இஸ் ஏ ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது R3க்கு பார்த்தீங்கன்னா அதே போல் டயக்ராம் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு தான் நீங்கள் சொல்லணும். R3 பார்த்தீங்கன்னா -5 to a, அடுத்து பார்த்தீங்கன்னா 1, a 3, b, அது பார்த்தீங்கன்னா 4, c 1, b. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் குழப்பு வழி. இங்கே பாருங்கள் -5 1க்கு வந்து 2 இமேஜ், 1க்கு வந்து ஏயும் பேருது பியும் பேருது. ஸோ அப்படி ஃபங்க்ஷன் கிடையாது ஈஸியாக சொல்லுங்கள். நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு எலமெண்ட் ஒரு மெம்பருக்கு வந்து 2 வேலை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போது 2 இமேஜ் இருக்க முடியாது. ஸோ அப்போது -1 5 3 4க்கு வந்து ஏபின்னு 2 இமேஜ் இருக்கனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ 2 இமேஜ் இருக்கக்கூடாது, இமேஜ் எல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் மேட்ரு. எல்லாமே ஈக்குவலாக ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு இமேஜ் இருந்தாகணும், ஒரு வேலை இருந்தாகணும். ஸோ அதே போல தான் எல்லாருக்குமே சமமாக ஒரு வேலை இருக்கணும், இந்த மாதிரி நான் வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதில் கான்செப்ட். ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் 1 belongs to S has 2 images. A belongs to Y and B belongs to Y. ஸோ 2 இமேஜ் இருக்கனால அது வந்து செய்யாது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.